குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன இன்ட்ராடே லெவல் போச்சுன்றது நான் இன்றைக்கி மார்க்கெட்லேயே இல்லை, ஆடவே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தா நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்திருக்கு. 25,153 எடுத்திருக்கு. 25,080 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம 25,017 சொல்லியிருந்தோம் நிஃப்டி 50க்கு செகண்ட் சப்போர்ட்டு. ஸோ 25,080 அவன் ரிட்டர்ன் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு 33 பாயிண்ட் நிஃப்டி 50 மைனஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்தால் ஒரு 58 பாயிண்ட் மைனஸு, 82,102 முடிஞ்சிருக்கு. இவனும் நம்ம சப்போர்ட்டை எடுத்திருக்கான். 82,133 எடுத்திருக்கான், 81,767 எடுத்திருக்கான். எக்ஸாக்டாக 81,767 டச் பண்ணியிருக்கான். யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகிருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலவரம் இந்த ஐடி ஃபீல்டு H1B வீசா பிரச்சனையால் தான் மார்க்கெட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டாகவே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் சார்ட் அனலைஸ் பண்ணால் சார்ட் டவுனில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சார்ட்டோட டெக்னிக்கலை பார்த்தா. இதுதான் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்டில் இப்போது யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. டாக்ஸு, ஃபிட்சு, சிஏசி எல்லாமே ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியும் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு கேப் அப் கேப் டவுன் இருக்கும். நிஃப்டி 50 நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்த 25,252 அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதையும் முடித்து மேலே போச்சுன்னா 25,360 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா பிரகாசமாக தான் இருக்குது. ஒருவேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி 50 அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம்ல 25,017 அதுதான் மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த 25,000லேருந்து 25,017 சைக்காலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதை உடச்சிட்டானா 24,887 தான் அதுக்கான ஸ்ட்ராங்கான அடுத்த சப்போர்ட். அது வரையும் அது ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25,000 கீழே வந்துடுச்சுன்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் வந்துடுச்சுன்னா, இன்ட்ராடேயில் இல்லை க்ளோசிங் டேயில் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டி 50ல் அதிகமாக இருக்குது. சென்செக்ஸ் பக்கம் வருவோம். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா 82,102 முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் 82,883 அதுக்கான ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டண்ட் 83,177. அதுக்கும் அடுத்த ரெசிஸ்டண்ட் 83,496. ஸோ 82,102 முடிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சென்செக்ஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஒரே நிமிஷம் லோடு ஆகிட்டுருக்கு, செக் பண்ணிடுறேன். 82,619 அதுக்கான ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 82,619 இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் 82,883. அதுக்கப்புறம் இருக்குது 83,177.
நம்ம சென்செக்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன் மோர் சொல்கிறேன். 82,619 ஃபஸ்ட்டு, அப்புறம் 82,883 செகண்டு, மூணாவது 83,177. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா சென்செக்ஸு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,767, அதுக்கப்புறம் இருக்கிறது 81,469, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 81,153. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லெவலெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு நாளும் சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டை நம்மளோட இண்டெக்ஸ் வந்து எக்ஸாக்டாக தொடுது, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, ரெசிஸ்டன்ட் தொடுத்து கீழே வருது. கண் கூட இது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை எடுத்து உங்களுக்கான ப்ராஃபிட், உங்கள் சைக்காலஜி இவ்வளோ வந்தால் ப்ராஃபிட் அப்படின்ற அந்த சைக்காலஜி நம்பர் வந்த உடனே ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் இப்போ கூட வேலை இருக்குது. நம்ம ரெகுலராக போடுற இந்த நிஃப்டி 50 சென்செக்ஸ் ரிப்போர்ட்டை போட்டுடலான்னு தான் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். நாளைக்கு நம்ம இந்த இன்ட்ராடே லெவலில் மீட் பண்ணலாம். நம்ம லெவல்ஸ் வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நன்றி, வணக்கம்.